தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னையில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது, விரிவா சொல்லுங்க. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் தயாராகி வரக்கூடிய நிலையில் சென்னையில் காவல்துறையினர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூடுதலான பாதுகாப்பும் அதே போன்று விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மெரினா கடற்கரை, அதாவது கலங்கரை விளக்கம் முதல் போர் நினைவு சின்னம் வரை இருக்கக்கூடிய இடத்தில் இரவு 8 மணிக்கு மேல் வாகனங்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள். அதே போன்று புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 18,000 பேர் பாதுகாப்பு பணியில் இருப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கார்கள். பொதுமக்கள் காவல்துறை அறிவுறுத்திருக்கக்கூடிய அடிப்படையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான நடவடிக்கையில் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கார்கள். அதே போன்று விடுதிகள், ஹோட்டல்கள், சொகுசு விடுதிகளில் நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 6000க்கும் மேற்பட்ட கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கை செய்வதற்கும் 132 இடங்களில் அதிநவீன கேமராக்கள் மூலமாக, அதாவது குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது, இருசக்கர வாகனம் அதாவது பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய உள்ளிட்ட விஷயங்களை எடுக்க இருப்பதாக காவல்துறையினர் அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடங்களில் கூடுதலான கண்காணிப்பு பணி செய்வதற்கான நடவடிக்கையும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வரக்கூடிய புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தில் இந்த பணியெல்லாம் கண்காணிப்பதற்காக சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளர்கள் தலைமையிலும் அதே போன்று போக்குவரத்து காவலர்கள் தலைமையிலும் இதற்கான நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அதற்கான பணியில் திட்டமிட்டிருக்காங்க. மெரினா கடற்கரைக்கு உள்பகுதியில் பொதுமக்கள் எதுவும் போகாமல் இருப்பதற்கான அறிவுறுத்தல் செய்திருக்கார்கள். இந்த இடத்தில் கலங்கரை விளக்கம் அருகே ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருக்கார்கள். இரவு 8 மணிக்கு மேல் மெரினா கடற்கரை உள்பகுதிக்கு வாகனங்களுக்கு எதுவும் அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்திருக்காங்க. அருணா. ராஜ்குமார், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போக்குவரத்தில் என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை இந்த 2 இடங்களிலும் வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருக்கும். குறிப்பாக மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் போர் நினைவு சின்னம் வரை இருக்கக்கூடிய உட்புற சாலை, அதாவது காமராஜர் சாலையிலே இரவு 8 மணிக்கு மேல் வாகனங்கள் அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கார்கள். அதற்கு முன்னதாகவே, அதாவது சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை இந்த எல்லை வரை மட்டுமே வாகனங்களை அனுமதிக்கப்படும். வரக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை அந்த இடத்தில் நிறுத்துவதற்கே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மேலும் 8 மணிக்கு மேல் வரக்கூடிய வாகனங்கள் தடுப்பு வேலிகள் அமைத்து வாகனங்களை உள்ளே அனுமதிக்காத வகையில் காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கத்தில் இருந்து காமராஜர் சாலை வரை இருக்கக்கூடிய இடங்களில் சில முக்கியமான சந்திப்புகளில் ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதற்கான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரோந்து பணியில் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரை இந்த இடங்களில் மட்டுமே ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு செய்வதற்கான
வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வாகனங்களை அந்தந்த இடங்களில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை இந்த எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான அறிவுறுத்தலை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜ்குமார். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.